வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பஜாஜ் வரக்கூடிய N250 நியூ மாடல் பைக்கு. அந்த பைக்கில் வந்து நம்ம எப்படி ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் ஜிபிஎஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளாக சேஃப்டியாக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒயரிங் வந்து க்ளீனாக எந்த விதமாக சென்சார் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி எப்படி சேஃப்டியாக பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த N250 தான் நம்ம வந்து ஜிபிஎஸ் வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட் ட்ராக் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஒயரிங் ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு டூமை பிரிச்சிக்கலாம். டூமை இந்த மாதிரி பிரித்து கழட்டி வச்சுட்டு நம்ம கில் சுவிட்சில் தான் ஒயரிங் பண்ண போகிறோம். கில் சுவிட்சோட ஒயரிங் கட் பண்ணி நம்ம வண்டி ஆஃப் பண்ண போகிறோம். இன்ஜின் கட் ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா கில் சுவிட்சில் இன்ஜின் கட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவுமே எரியாது, செல்ஃபும் வேலை செய்யாது, ஃபியூல் பம்ப் ஆன் ஆகாது, எதுவுமே ஆன் ஆகாது. நம்ம வந்து ஈஸியாக கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஆகும். வண்டிக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்சில் ஒயரிங் பண்ணுறோம். BS6 பைக்கை பொறுத்த வரைக்கும் கில் சுவிட்சில் ஒயரிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரிலேவோடைய லைஃப் அதிகமாக வரும். நமக்கு இன்ஜின் கட் ஆஃப்காக ஒரு ரிலே வைக்கிறோம். அந்த ரிலேவோட லைஃப் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வரும். அதுக்கு தான் நம்ம கில் சுவிட்சில் ஒயரிங் பண்ண போகிறோம். கில் சுவிட்சர் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஒயர் வரும். கில் சுவிட்சர் சாக்கெட் தான் இது. மேலே ஹேண்டில் பறந்து வரக்கூடிய சாக்கெட் இது. இந்த சாக்கெட்டோட ஒரு எண்டு இது, இன்னொரு 2 ஒயரிங் கிட்ட இன்னொரு எண்டு இது. இதில் வந்து இந்த ப்ரௌன், இந்த கிரேல ரெட் இருக்குது பார்த்தீங்களா, கிரேல ரெட் வந்து இன்புட்டு, இந்த கிரேல பிங்க் வந்து அவுட்புட்டு. 2 ஒயர் இருக்கும். நம்ம வந்து கிரேல ரெட் தான் கட் பண்ணி நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் கில் சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய லைன் இந்த கிரேல ரெட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஒயரை கட் பண்ணோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நமக்கு செல்ஃப் வேலை செய்யாது. ஆனால் ஹார்னு, இண்டிகேட்டர் எல்லாமே வேலை செய்யும். செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் வேலை செய்யாது. மீட்டர் கன்சோல் எல்லாமே வேலை செய்யும். செல்ஃப் ஸ்டார்ட் வேலை செய்யாது. வண்டி தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஃபியூல் பம்ப் ஆன் ஆகாது. இக்னிஷன் வராது. எதுவுமே வராது. இந்த கிரேல ரெட் கலர் கோடு போட்ட ஒயர் இதுதான் வந்து கில் சுவிட்சோட இன்புட்டு. இதை கட் பண்ணிட்டா நமக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம வண்டியில் எந்த ஒயரை கட் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஜிபிஎஸோட ஒயரிங்கை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட் ட்ராக் ஜிபிஎஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளீட் ட்ராக் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்ட்னு சொல்லலாம். இந்த ரேட்டில், இந்த பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஜிபிஎஸ்ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ளீட் ட்ராக் வந்து நிறைய வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இது வந்து நம்ம N250 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும். ஒரு டிவைஸோட ஒயரிங் கிட்டு, ஒரு ரிலே நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் ரிலே வராது. நீங்கள் ரிலே வந்து தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அவங்ககிட்டே ரிலே வேணும்னு சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரிலே போட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரிலேவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம மற்ற பிராண்டு ஜிபிஎஸில் பார்க்கும்போது ரிலே வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். இதில் வந்து ரிலேவோட ஒயரிங் எல்லாமே நல்லா 2 ஸ்கொயர் mm ஒயர் போட்டு பக்காவாக குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாம் லைஃப் வரும். இதில் வந்து நம்ம பார்கோடு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த பார்கோடு ஐஃபோனுக்கும் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜிபிஎஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை வண்டியில் வந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒயரோட லென்த்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக வச்சுட்டு ஒயர் எட்டாமல் போகக்கூடாது. ரொம்ப லென்த்தாக வச்சாலும் கச்சாம் புச்சானு இருக்கும். அதனால் நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் வைக்க போகிறோன்னு முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயரை வந்து அளவு பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரிலேயில் வந்து 4 ஒயர் இருக்கும். இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுற ரிலேயில் பார்த்திங்கன்னா 4 ஒயர், 2 க்ரீன் இருக்கும், ஒரு எல்லோ, ஒரு ஒயிட் இருக்கும். இந்த 2 க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃபுக்காக ஒரு இன்புட், ஒரு அவுட்புட்டு. இந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ். அவ்வளோதான் இதோட வேலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிவைஸ்லேயும் 4 ஒயர் இருக்கும். ஜிபிஎஸோட டிவைஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ், நெகட்டிவ், ரெட் அண்ட் பிளாக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரி லைன் போயிடும். இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரிட்டன் ஆஃப், சாவி ஆன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக கீ ரிட்டன் டிசியில் கொடுக்கணும். இதை இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேவோட எல்லோவோட ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு தான். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும் உங்களுக்கு. அதனால் இதை ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 1 ஸ்கொயர் mm ஒரு 3 ஒயர், உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணி எடுத்துங்க. நம்ம ஜிபிஎஸ் வைக்க போகிற இடத்த பொறுத்து லென்த்து மாறும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. 3 ஒயர் எதுக்காகனா, ஒரு இன்ஜின் கட் ஆஃப் இன்புட் அவுட்புட்டு, ஒரு டிவைஸோடைய டிசி இன்புட்டு. அதனால் 3 ஒயர் வேணும் அதுக்கு. நம்ம கில் சுவிட்சில் வைக்கிறதுனால 3 ஒயரு, லாக் செட்டில் வைக்கிறதுனால 2 ஒயர்லேயே வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம கில் சுவிட்சில் வைக்கிறோம், அதனால் 3 ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் அந்த 3 ஒயர் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே நீளத்துக்கு
இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய இந்த ஒயரில் வர ஒயரையும் கட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் டிவைஸ் ஓரத்தில் ரிலே ஓரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்தை மாற்றிக்கலாம், உங்கள் சௌரியம் தான். இப்போ நான் அந்த 3 ஒயருக்கு ஏற்ற மாதிரி இதையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கும். அதில் வந்து 30, 87, 85, 86, 87A, 87 4 5 பின் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 30 யூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து 87A யூஸ் பண்ணுவோம், 86, 85 இது வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரிலேவோட இன்புட்டு, ரிலேவோட அவுட்புட்டு, ரிலேவோட நெகட்டிவ், ரிலேவோட பாசிட்டிவ், அவ்வளோதான். இப்போ ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 30 வந்து நம்ம கட் பண்ண 2 ஒயரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 க்ரீன் 30, 87A இருக்கும். 30 கட் பண்ணி வச்ச 3 ஒயரில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிப்போம். இன்னொரு க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா 87A, அதெல்லாம் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணிப்போம். இதுதான் வந்து இன்ஜின் கட் ஆஃப். கில் சுவிட்சோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா 30, இந்த 30 க்ரீன் வழியாக உள்ளே போயிட்டு 87A வழியாக வெளில வரும், ரிலே ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது. அதுதான் அதோட வேலை. ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் வேலை செய்யும், கில் சுவிட்ச் மாதிரியே வேலை செய்யும், அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஸ்டேட் பண்ணுறோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லோ ஒயரையும் ரிலேவில் இருக்கிற எல்லோ ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரிலேவை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ். நம்ம ஜிபிஎஸில் வந்து நம்ம இன்ஜின் கட் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும்போது ஜிபிஎஸ் என்ன பண்ணோன்னா ஒரு நெகட்டிவ் சப்ளைவை இந்த ரிலே காமிச்சு ஆஃப் பண்ணோம். அந்த நெகட்டிவ் சப்ளை அனுப்பக்கூடிய அந்த ஒயர் தான் இந்த எல்லோ கலர் லைன். இதை நீங்கள் கொடுக்காம மாட்டிங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆகாது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த 3வது ஒயர் எடுத்து இந்த ஒயிட் லைனோட ஜாயின் பண்ணிங்க. ரிலேவில் இருக்கக்கூடிய ஒயிட் லைன் அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா ரிலேவுக்காக பாசிட்டிவ் இல்லை சப்ளை. நம்ம நெகட்டிவ் சப்ளை வந்து இது வழியாக கொடுத்துறோம், எல்லா வழியாக கொடுத்துறோம். பாசிட்டிவ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வழியாக தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ரிலே ஆன் ஆகிறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக தேவை. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்காக தான் இந்த லைன். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஒயரையும் நம்ம ரிலேயில் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயரு, அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ், ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ், இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிப்போம். இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் ஒரே டேரக்ட் பேட்டரி லைனில் கொடுத்துடலாம். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஒயர், இந்த ஒயரையும் ரிலேயில் இருக்கக்கூடிய 30 நம்பர் 30ஆம் நம்பர் ஒயர் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, 30ஆம் நம்பர் க்ரீன் கலர் ஒயரில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரோட இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா வண்டி ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரணும். நம்ம கில் சுவிட்ச் வந்து வண்டி ஆன் பண்ணாலே கில் சுவிட்ச் சப்ளை வந்துடும். கில் சுவிட்ச் சப்ளை நம்ம இந்த க்ரீன் ஒயரில் கொடுக்க போகிறோம். அப்போ க்ரீன் ஒயரோட இது ஒயரை ஜாயின் பண்ணால் நமக்கு நோட்டிஃபிகேஷனும் தானாக வந்துடும். ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு முடிஞ்சிச்சு, எல்லா ஒயரையும் பக்காவாக கொடுத்துட்டோம். இதை நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக டேப் பண்ணி நம்ம டிவைஸோட ஒயரும் ஜிபிஎஸோட ஒயரும் பக்காவாக மொத்தம் 8 ஒயர் இருந்துச்சு. அந்த 8 ஒயரை வந்து 4 ஒயராக பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இது வந்து டிசி டேரக்ட் பேட்டரி கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஒயரும் இன்னொரு க்ரீன் கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா இது வந்து கில் சுவிட்சோட இன்புட் லைனு. இந்த நார்மல் ஒயர் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் அவுட்புட் லைனு. இந்த பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், டிவைஸ் தேவையான நெகட்டிவ். அவ்வளோதான். இது 4 ஒயரை மட்டும் லைன் கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம கில் சுவிட்சுக்கு போகிற லைன் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைனில் சாவி ஆன் பண்ணால் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் வரும், ஒயரிங் கிட்லேருந்து தான் வரும். இந்த லைன் தான் அது. சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரும், சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்து கில் சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைனு. இந்த லைனில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிலேலேருந்து வரக்கூடிய 30ஆம் நம்பர், அதாவது க்ரீன் கலரில் 2 க்ரீனில் 1 க்ரீன் 30ஆம் நம்பரோட நம்ம வந்து இந்த ஆரஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு ஒயரை அந்த கில் சுவிட்ச்லேருந்து கீழேருந்து வரக்கூடிய அந்த சப்ளையோட கொடுத்துடணும்.
சப்ளையோட கொடுத்துடணும். அடுத்து ஒரு ஒயர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்னொரு க்ரீன் ஒயரு. இது நம்ம எதுவும் இது கூட ஜாயின் பண்ணல, இது வந்து ஜஸ்ட்டு அவுட்புட் ஒயர் தான். இதுவும் கூட என்ன பண்ணோம், அந்த இன்னொரு எண்டு கட் பண்ண ஒயர் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துடணும். இன்னொரு 2 கட் பண்ண ஒயரை அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மகிட்ட வந்து 2 ஒயர் இருக்குது. ஒரு பிளாக் கலர் நெகட்டிவ் ஒயரு, ஒரு ரெட்டு அண்டு ரிலேலேருந்து வந்து அந்த ஒயிட் கலர் லைன். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் வந்து நெகட்டிவில் தனியாக கொடுத்துடலாம். இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ரெட் அண்டு ரிலேவோட ஒயிட், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், லாக் செட்டில் இருக்கக்கூடிய இன்புட், லாக் செட்டுக்கு உள்ளே வரக்கூடிய லைன், அதாவது பேட்டரியிலேருந்து டேரெக்டாக ஃபியூஸ் வழியாக வருது பாருங்கள், அந்த லைன் இதுதான். இது சாவி கண்ட்ரோலில் வராது, சாவி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் சப்ளை வந்து தான் இருக்கும். இல்லை, இந்த லைனில் இந்த ஒயரை கொடுக்கணும், டேரெக்ட் பேட்டரி டிசி. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி சாவி ஆஃப் பண்ணாலும் ஜிபிஎஸ் வந்து ஆன்லேயே இருக்கும், அதில் கொடுக்கணும். இதை கட் பண்ணக்கூடாது, லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் லைன், ஒயிட்டில் பிளாக் கோடு போட்டிருக்கோம், அந்த லைனில் இதை வந்து டேரெக்டாக இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஜிபிஎஸ்க்கு தேவையான அந்த டிசி சப்ளை எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும், சாவி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம பக்காவாக வந்து டேப் பண்ணிடலாம். நம்ம அந்த ஒயிட் லைனோட டேப் அடிச்சிட்டோம், சரி டேப் பண்ணிட்டோம். இப்போ பக்காவாக இதை மூடிடுவோம். இப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளாக் கலர் லைன் தான், அது நெகட்டிவ். நம்ம எங்கே வேணால் கொடுத்துக்கலாம், வண்டி பாடியில் கொடுக்கலாம், நெகட்டிவ் லைனில் கொடுத்துக்கலாம், எங்கே கொடுத்தாலும் நமக்கு நெகட்டிவ் கிடைக்கிற இடத்துல கொடுத்தா போதும், அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெகட்டிவ் எங்கே கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஒயரை வந்து பஜாஜ் வண்டியில் வந்து பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்டு தான் வந்து நெகட்டிவ் லைனு, அதில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதையும் லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு அது கூட இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் லைன் நெகட்டிவ் லைன் கொடுத்ததுக்கு உடனே பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோடனே ஆன் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே சிம் இருக்கும், சிம்முக்கு பக்கத்தில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா பார்த்துங்க. ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணிக்க ஞாபகமாக ஆன் பண்ணுறேங்க, அவ்வளோதான். சில ஜிபிஎஸ்சில் இந்த மாதிரி வராது, ஃப்ளீட் ட்ராக்கில் இந்த மாடலில் வரும். அடுத்து நம்ம வந்து மொபைல் ஆக்டிவேஷன் பண்ணோம். மொபைல் ஃப்ளீட் ட்ராக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ண சொல்லணும். நீங்கள் வந்து கூகுள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ டிவைஸ்னு வரும். அது ஆட் நியூ டிவைஸில் போய்ட்டு பார் கோடை சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார் கோடை கிளிக் பண்ணிட்டு அது பர்மிஷன் அவ்வளோ கொடுத்துட்டு டிவைஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பார் கோடு இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு இருக்கும். அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோடனே கோடு ஸ்கேன்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டால் த ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. அது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வண்டி நம்பருக்கு இருக்கும், வண்டியோட கேட்டகரி பைக்கா காரான்னு கேட்கும், வண்டி நம்பர் கேட்டகரி போட்டுங்க. நீங்கள் பைக்கு நம்பரு அந்த பைக்கோட கேட்டகரி போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு டிக் மார்க் கொடுக்கணும். டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவாங்க. இது மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஆக்டிவேஷன் மெசேஜ் சென்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம சென்ட் பண்ணி விட்டோன்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். தேங்க்யூ ஃபார் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃப்ளீட் ட்ராக்லேருந்து ஒரு ரிப்ளை வந்துடும். இது ரிப்ளை வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம இதில் தேவையான நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன், இக்னிஷன் அலர்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஓவர் ஸ்பீட் அலர்ட் வந்து நம்ம 80 கிலோமீட்டர் வச்சுப்போம். 80 கிலோமீட்டர். ஜியோ ஃபென்ஸ் அலர்ட் ஓகே, எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட் ஆட்டோ ஒர்க்ஸ். லொக்கேஷன் கரெக்டாக வந்துச்சு. கீ ஆன் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன். கீ ஆன் பண்ணால் 2-3 செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து உடனே வரும். நம்ம கடையில் கொஞ்சம் ஏர்டெல்லாம் வீக்காக இருக்கும், டவர் வேறு எதுவும் இல்லை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் லாக் கொடுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் லாக் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி லாக் வெஹிக்கிள் கொடுத்தீங்கன்னா
அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப் வேலை செய்யாது, ஃபியூல் பம்ப் ஆன் ஆகாது, வண்டி இடித்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஜிபிஎஸ்சில் ஆன் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் ஆன் ஆகும். ஆனால் ஹார்னு இண்டிகேட்டர் எல்லாம் வேலை செய்யும். சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. மறுபடியும் அன்லாக் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஒரு சிம்பிள் தான். இது இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக வேலை செய்யும், அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நமக்கு கில் சுவிட்ச் இருக்கக்கூடிய எல்லா வண்டிலையும் இதே மெத்தடில் ஜிபிஎஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது R15 இருந்தாலும் சரி, ஹார்னட் இருந்தாலும் சரி, ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் கில் சுவிட்ச் இருக்க வண்டியில் இந்த மெத்தடில் ஈஸியாக நம்ம வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணலாம். என்ன ஒன்று ஒயரோட கலர் கோடு தான் மற்றபடி மாறும், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா வண்டியும் கில் சுவிட்ச் எல்லா வண்டியும் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரீடெக் ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, நம்மகிட்டையும் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுப்பாங்க. இது நாங்களே டீலராக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கினா 14 மாதம் உங்களுக்கு வந்து இந்த வேலிடிட்டி இருக்கும், 2 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஜிபிஎஸ் தேவைப்படுறவங்க, ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்மகிட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 மாதம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், 1 வருஷத்தை தாண்டி யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் தவிர கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா பைக்குக்கும் ஜிபிஎஸ் வைக்க முடியும், நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக எந்த விதமான ப்ராப்ளம்லாம் பக்கா வச்சு தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.